டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஷீட். உங்க ஸ்கூல்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ஒர்க் ஷீட்டோட ஆன்சரை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹம் பஞ்சி உன்முக்த ககன் கே அந்த போயம்ல இருந்து வரக்கூடிய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். हम पंछी उन्मुक्त गगन के शीर्षक पाठ के कवि कौन है? शीर्षक அப்படின்னா டைட்டில். ஹம் பஞ்சி உன்முக்த ககன் கேங்கிற டைட்டில்ல வரக்கூடிய அந்த போயம் இருக்கு இல்லையா, அதோடைய கவியோடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஷீர்ஷக்கு மீனிங் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோ. இது வந்து எஸ்ஏல எல்லாம் கேட்பாங்க. ஷீர்ஷக் கொடு, சூட்டபிளான ஒரு டைட்டில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டைட்டில் டைட்டில் ஓகே. இந்த ஹம் பஞ்சி உன்முக்த ககன் கே அப்படிங்கிற அந்த போயத்துடைய கவியோட பேர் என்ன? கவியோட பேரு சிவமங்கல் சிங் சுமன். சிவமங்கல் சிங் சுமன். नेक्स्ट क्वेश्चन, பக்ஷி கிஸ் பிரகார் கே ககன் மே உடனா சாத்தே हैं? அந்த பறவைகள்லாம் எப்படிப்பட்ட ஆகாயத்துல பறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது? நீலே ஆகாஷ், பந்த் ஆகாஷ், உன்முக்த ஆகாஷ், சுந்தர் ஆகாஷ். உன்முக்த அப்படின்னா சுதந்திரமான, ஓப்பனா இருக்கக்கூடிய ஆகாயம். ஓகேவா? சோ நம்ம ஆன்சர் என்னது? உன்முக்த ககன்மே உடனா சாத்தேங்க. அதானே நம்ம நேத்து பார்த்தோம். நேத்து கிளாஸ்ல அதானே இருந்துச்சு. பக்ஷி கிஸ் பிரகார் கே ககன், ககன்னாலும் ஆகாஷ்னாலும் ஆஸ்மான்னாலும் ஒண்ணுதான். किस प्रकार की गगन में उड़ना चाहते हैं? उन्मुक्त गगन में. ओके. थर्ड क्वेश्चन, पक्षी के पिंजरे की तिलियां किस धातु से बनी हुई बताई गई है? அந்த பக்ஷிய அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல ஒரு கூண்டு, பிஞ்சரா அப்படின்னா கேஜ், கூண்டு. அந்த கூண்டுடைய ராடு, திலியானா ராடு, எதுல செஞ்சிருந்துச்சு? எந்த மெட்டீரியல்? தாது அப்படின்னா மெட்டீரியல். எந்த மெட்டீரியல்ல செஞ்சிருக்குன்னு சொன்னாங்க? சொல்லு, ஆன்சர் கேக்குது, சொல்லு. என்ன ஆன்சர்? கணக்கு திலியோ. கணக்குனா நான் என்ன சொன்னேன்? அதுக்கு மீனிங் என்ன சொன்னேன்? கோல்டுன்னு சொன்னேன். அப்ப கோல்டுங்கிற அந்த கணக்குங்கிற வேர்டு இதுல இல்ல. அப்ப அதுக்கு பதிலா என்ன இருக்கு? சோனேக்கி. சோனா அப்படின்னா கோல்டு. இதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், फोर्थ क्वेश्चन. இது நான் நேத்து நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். தரு சப்தக்கா கியா அர்த்த ஹை? தரு அப்படின்னாலும், பேடு அப்படின்னாலும், விருக்ஷ அப்படின்னாலும் மூணுமே ஒரே மீனிங் தான். மரம், ட்ரீ அப்படிங்கிற மீனிங். தரு, விருக்ஷ, பேடு. பக்ஷி கியா சாக்தே ஹை? அந்த பறவைகளுக்கு என்ன வேணும்? பிஞ்சரைமே பந்த் ஹோனா, கூண்டுல அடைஞ்சு இருக்கிறதா? கானா கானா, பாட்டு பாடுறது. சுதந்திர ரஹுகர் ஜீனா, உபர்யுக்த சபி. சுதந்திர ரஹுகர் ஜீனா அப்படின்னா இண்டிபெண்டா இருக்கிறது, யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா இருக்கிறது. சோ சுதந்திர ரஹுகர் ஜீனா அதுதான் ஆன்சர். 7th क्वेश्चन, उन्मुक्त शब्द का सही अर्थ क्या है? உன்முக்த அப்படின்னா நேத்தே இதுக்கு நான் மீனிங் சொல்லியிருந்தேன். உன்முக்தக்கு மீனிங் என்ன? ஆசாத், இண்டிபெண்டா இருக்கிறது, எல்லையற்ற, குலே ஆகாஷ், அதனால ஓப்பனா இருக்கக்கூடிய வானம். அதுக்கு எந்த எல்லையும் கிடையாது, எந்த இடத்துலயும் அது போய் என்ன செய்யாது, முடியாது. எல்லையற்ற வானமா, ஓப்பனா இருக்கும், இண்டிபெண்டா இருக்கணும். அதான் உன்முக்த. அதுக்கு மீனிங் வந்து ஆசாத், खुले. निम्नलिखित में से उचित शब्द चुनकर पंक्ति को पूरा कीजिए. புலக்கித் பங்க் டேஷ் ஜாயங்கே, இது அந்த போயம் லைன்ல வரும்ல. புலக்கித் பங்க், புலக்கித்னா சாஃப்ட், பங்க் அப்படின்னா விங்ஸ். அது என்ன சொல்ல அந்த பறவை? என்னுடைய சாஃப்டான விங்ஸ் அந்த கணக்கு திலியோல பட்டு என்ன ஆயிரும்? உடஞ்சு போயிரும் அப்படின்னு சொன்னிச்சா? டூட் ஜாயேகா அப்படின்னு சொன்னிச்சா? உடஞ்சு போயிரும்னு சொன்னிச்சா? புலக்கித் பங்க் टूट जाएंगे. कवि ने कटुक निबोरी को किस चीज से अच्छा बताया है?
கட்டுக் நிபௌரி அப்படின்னா கசப்பான அந்த வேப்பங்கொட்டை. அத எதை விட பெஸ்ட் அந்த பறவை வந்து இந்த நாங்க கசப்பான வேப்பங்கொட்டையை கூட சாப்பிட்டுக்குவோம்னு சொன்னுச்சுல, அது எதை விட பெஸ்ட், எதோட கம்பேர் பண்ணி சொன்னுச்சு? पिंजरे में रखी दाने से, हलवा पूरी से, कटोरी के अन्न से, सोने की कटोरी में रखी हुई मैदा से. அந்த கோல்டன் பவுல்ல வச்சிருந்த மைதாவை விட எது பெஸ்ட்னு சொன்னுச்சு? கட்டுக் நிபோரி வந்து பெஸ்ட்னு சொன்னுச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन, निम्नलिखित में से उचित शब्द चुनकर पक्ति को पूरा कीजिए. கீழே கொடுத்திருக்காங்க இல்லையா ஆப்ஷன்ஸ், இதுல இருந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனை எடுத்து இந்த ஃபில்லப்பை வந்து ஃபில் பண்ணணுமா. லால் கிரண் சி சோஞ்ச், ரொம்ப ரெட்டிஷான அந்த பீக், அந்த லால் கிரண் சி சோஞ்ச் கோல்னு வரும். இந்த வேர்டு வெர்பு வந்து என்ன வரும்? கோல். அந்த அந்த ரெட் கலரா இருக்கக்கூடிய அந்த பீக்க வச்சுதான் அது என்ன செய்யும்? அந்த கிரெயின்ஸ் எல்லாம் கொத்தி கொத்தி திங்கும். பிஞ்சரமே பந்த் பக்ஷி கியா கர்னா பூல் ஜாத்தே ஹே, கூண்டுக்குள்ளே அடைச்சு அந்த பறவையை போட்டுட்டோம்னா அந்த பறவை எந்த விஷயத்த மறந்து போயிரும். பூல் ஜானா அப்படின்னா மறந்து போயிரும். எதை மறந்து போயிரும்? தான் ஒரு பறவை, தனக்கு ஒரு ரெக்கை இருக்குங்கிறதே அதை என்ன செஞ்சிரும்? மறந்துரும். எதை மறந்துரும்? தன்னுடைய நிலை, தான் ஒரு அப்படி கதி அப்படின்னா தன்னுடைய நிலை, தன்னுடைய நிலைமை என்ன, தான் ஒரு பறவைங்கிற அந்த விஷயத்தையே மறந்துரும். அப்புறம் உடான்னா ஃப்ளை பண்றது, பறக்குறது, இந்த பறக்குறதையும் மறந்துரும். தான் ஒரு பறவைங்கிறதையும் மறந்துரும், பறக்குறதையும் மறந்து போயிரும். रिक्त स्थानों की पूर्ति करे हम पंछी उन्मुक्त கீழே रिक्त स्थानों की पूर्ति करे fill in the blanks ன்னு சொல்லியிருக்காங்க. हम पंछी उन्मुक्त गगन के, हम पंछी उन्मुक्त गगन के. सोने की सलाखों से टकरा कर क्या टूट जाएंगे, அந்த சோனைக்கு அந்த கோல்டன் ராட்ல பட்டு என்ன உடைஞ்சு போயிரும், முறிஞ்சு போயிரும். चोंच, पैर, पंख, इनमें से कोई नहीं. इनमें से कोई नहीं ना नन ऑफ द अबव, नन அப்படிங்கிற மீனிங் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஆன்சர் இருக்கு. पंख टूट जाएंगे, पुलकित पंख टूट जाएंगे. கணக் சப்த का क्या अर्थ है? நான் நேத்தே சொன்னேன்னா கணக்குக்கு மீனிங் என்ன? கோல்டு, சோனா, ஸ்வர்ண, கணக், இது மூணுமே ஒரே வேர்டு தான். எது மூணும் ஒரே வேர்டு? கணக்குனாலும் எழுதிக்கோங்க, நடத்தும் போது நான் சொல்லும் போது அதையும் கவனிச்சுக்கணும். சோனா, ஸ்வர்ண, கணக், இது மூணுமே ஒரே மீனிங் தான். கணக்னாலும் ஸ்வர்ணனாலும் சோனானாலும் ஒண்ணுதான். ஆப்ஷன்ல இது மூணு இருந்துச்சுன்னா மூணுமே ஒரே மீனிங் தான். नेक्स्ट क्वेश्चन, कवि ने कविता में पक्षियों के लिए कौन सी बात की है? இந்த போயத்துல கவி பறவைகளை பத்தி என்ன விஷயத்த சொல்ல வந்தார்? அவங்களுடைய சுதந்திரத்தை பத்தி தான் நம்மள்ட்ட பேச வந்தார் இல்லையா? சுதந்திரதா. பக்ஷியோं को कहाँ का पानी पीना अच्छा लगता है, அந்த பறவைகளுக்கு எங்க உள்ள தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப விருப்பம்? நதியும் ஒரு ஜர்னும், ஓடுகிற அந்த ரன்னிங் வாட்டர், வாட்டர் ஃபால்ஸ்ல உள்ள வாட்டரை, ஃப்ரெஷ் வாட்டரை தான் அது குடிக்கணும்னு ஆசைப்படும். பக்ஷி கிஸ்கே பந்தன் மே ஹே, பக்ஷி வந்து யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? எதுல கண்ட்ரோல் பண்ணி அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க? ஸ்வர்ண சிருங்கலா, கோல்டன் லாக், அந்த கோல்டுல செஞ்சு அந்த லாக்ல போட்டு பூட்டை போட்டு பூட்டி சங்கிலி போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. செயின், கோல்டன் செயின். சிருங்கலா அப்படின்னா செயின். அதே மாதிரி இது பார்த்தோம்ல பிஞ்சரை, அதுவுமே வந்து கோல்டு தான். நீங்க கோல்டு பிஞ்சரை கேஜ்ல போட்டு கோல்டு செயினை போட்டு லாக் பண்ணி கோல்டன் பவுல்ல சாப்பாடுலாம் வச்சாலும் அதுக்கு அது தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டரை குடிக்கணும், ஓப்பன் ஸ்கைல பறக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பறவை வந்து விரும்புது. பக்ஷி அபு பஸ் சப்னோமே கியா தேக்தே ஹே, இதெல்லாம் வந்து அந்த போயத்துடைய நெக்ஸ்ட் 2 பேசேஜ்ல வரும். இந்த பறவைகள் வந்து
தன்னுடைய கனவுல தான் சில விஷயங்கள வந்து பார்க்க முடியுது. என்ன விஷயங்கள பாக்குது தன்னுடைய கனவுல? அதுக்கு பறக்கிறதே ஒரு கனவாயிருச்சு. அது நிஜத்துல நடக்க மாட்டேங்குது. அதனால அது வந்து என்ன செய்யுது? கனவுல தான் அதெல்லாம் பாக்குது. ஹம் பேடோं की ऊंची टहनियों पर झूला झूल रहे हैं. மரங்களுடைய மரங்களுடைய மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு உச்சியில இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்ல உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி எதுல பாக்குது? கனவுல பாக்குது. டஹனியோ அப்படின்னா பிரான்ச்சஸ். அது எப்படிப்பட்ட பிரான்ச்சஸ்? மரத்துடைய உச்சி கிளை. உச்சி கிளை. ஓகேவா? அத வந்து கனவுல தான் அதால பார்க்க முடியுது. நேர்ல அது நடக்கல. ஃபுனஹி சப்த கா கியா அர்த்த ஹை? ஃபுனஹிக்கு அர்த்தம் என்ன? ஃபுனஹிக்கு அர்த்தம் வந்து டஹனியா, பிரான்ச்சஸ். பக்ஷியோं का बसेरा क्या है? பறவைகளுக்கு அப்படிங்கிறது ஒரு இடம் எது அப்படின்னா குலா ஆஸ்மான். பறவைகள் வந்து அங்க எங்க பறக்கிற இடம் வந்து என்னது? ஓப்பன் ஆன ஸ்கை, குலா ஆஸ்மான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.